Hi friends, welcome to techtamilgeek. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா மொபைல்லயே thumbnail எப்படி ப்ரொஃபஷனலா கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். முதல் ஸ்டெப் என்னன்னா கூகுள்குள்ள போய்க்கங்க. நான் ஒரு சாம்பிளுக்காக என்னன்னா மதன் கௌரி அவரோட பிக்சரை சர்ச் பண்ணி எடுக்கிறேன். இப்போ இமேஜஸை கிளிக் பண்ணிக்கங்க. இமேஜஸை கிளிக் பண்ணிட்டு சும்மா நான் ஒரு சாம்பிளுக்காக இவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அதில் அடுத்ததாக பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த remove.pgன்னு வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு போயிட்டு அப்லோட் இமேஜில் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண அந்த இமேஜை அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கனாலே பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிட்டு டவுன்லோட் ஆகிக்கும். நம்ம செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா பிக்சல் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கணும். இங்கே ஓப்பன் பண்ணிக்கிட்டு இங்கே பேக்ரவுண்டில் இமேஜ் ஏதோ ஒன்றத்தை செட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அதுக்கு அப்படின்னா இங்கே இருக்க இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இமேஜ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்க பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண அந்த இமேஜை இங்கே இம்போர்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் ரீசைஸ் மாதிரி எனக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ரீசைஸ் பண்ணி உள்ளே வச்சுக்கிறேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த இமேஜை சுற்றி லைன் வர்றதுக்காக ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணிட்டு அங்கே ஒயிட் கலர் வேணால் ஒயிட் கலர் கொடுங்க, இல்லை எல்லோ கலர் வேணாலும் கொடுக்கலாம். அங்கே ஸ்ட்ரோக் வித்தில் நான் 6ன்னு வச்சுக்கிறேன். அந்த லைன் அப்போ தான் கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இல்லை, டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது. டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது என்ன அப்படின்னா இப்போ நியூ டெக்ஸ்ட்னு வந்துடுச்சு. இங்கே ஹவு டு ஆட் இங்கே ஹவு டு க்ரியேட் அப்படின்னு கொடுத்துட்டு நான் டன்னுன்னு கொடுத்துக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் இங்கே அங்கே ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அந்த ஸ்டைல் மாற்றுறதுக்காக ஸ்டைலை கிளிக் பண்ணிக்கிட்டு நமக்கு என்ன ஸ்டைல் உங்களுக்கு விருப்பம் இருக்கோ அதை கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. நான் ப்ரௌஸ் கொடுத்துட்டு அங்கே இந்த ஸ்டைல் கொடுத்ததுனால இதை கொடுத்துட்டு திருப்பி சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன பண்ணணும்னா இன்னொரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். இன்னொரு டெக்ஸ்ட்டில் தம்ப்நெயில் அப்படின்னு கொடுக்கணும். அதுக்கும் சேம் ஸ்டெப் ரிப்பீட்டட் தான். இங்கே நியூ டெக்ஸ்ட்டில் போய்ட்டு தம்ப்நெயில் அப்படின்னு கொடுத்துட்டு சேம் பழைய ஓல்ட் ஸ்டெப்பு தான். ஸ்டைல்ஸில் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ஃபாண்ட் வேறு எதுவும் மாற்றிக்கணுன்னா கூட நீங்கள் மாற்றிக்கலாம். கலர் வேணால் சேஞ்ச் பண்ணணுன்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி ஸ்டைல்னு கொடுத்து பண்ணிடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இன் மொபைல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதே ரிப்பீட்டட் ஸ்டெப் ஸ்டைல்ஸில் எது வேணால் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும், அந்த யூடியூப் லோகோவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதை ரீசைஸ் பண்ணி இன்மொபைலுக்கு பக்கத்தில் வச்சுருங்க. அதை பக்கத்தில் வச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்டெப் ஓவர். அடுத்ததான் என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பி டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு 2 minutes ஒன்லி அப்படின்ட்டுருக்கு. அதுக்கு ஸ்டைல் அதே மாதிரி கிளிக் பண்ணி ப்ரௌஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன விருப்பப்பட்ட ஸ்டைலோ அதை கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி தான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே சேவஸ் இமேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு டைமென்ஷன்ஸில் அல்ட்ரான்னு கொடுத்துட்டு இமேஜை சேவ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. ஸோ ப்ரொஃபஷ்னலாக தம்ப்நெயிலில் இந்த வீடியோவில் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.